மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். இட்லி கடை திரைப்படம் வருகிற 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது. திரைப்படத்தோட ட்ரெய்லர் நம்ம பேசிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியாக இருக்குது. ட்ரெய்லர் நீங்களும் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தது ட்ரெய்லர்? தனுஷ் டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ற ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், சத்யராஜ், ராஜ்கிரண், நித்யா மேனன் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோட தனுஷை டைரக்ட் பண்ணி கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ற படம் ஏற்கனவே ஒரு சாங் 2-3 சாங் கூட வந்துச்சு. ஓரளவுக்கு மிக்சடாக இருந்தால் கூட இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு 2 வேரியேஷன் ஆஃப் கதையாக இருக்குது. கதை ஒரு தேனி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு இட்லி கடை வைத்து நடக்கக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனை தனுஷை கட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு சீனில் கட் பண்ணால் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் செஃப்பாக இருக்கிறாரு. இந்த 2 டிரான்ஸ்மிஷன் எப்படி நடந்துச்சுங்கிறது தான் கதை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி தான் இருக்குது. ராஜ்கிரண் ரப்பாவாக இருக்கிறாரு. ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு இட்லி கடை கிராமங்களில் எல்லா ஊர்லேயும் இருக்கும். அதை வச்சு ஒரு மையப்புள்ளியாக வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஃபேமிலி எமோஷனல் படமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா இப்போ சமீப காலமாக அந்த மாதிரி படங்கள் தான் போகுது. தொடர்ந்து வந்த டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், மற்ற எல்லா படம் டிராகனாக இருக்கட்டும், எல்லா படம் அதுக்குள்ளே ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது. திருச்சிற்றம்பலம் பெரிய. ஆமாம், இந்த படமும் ஒரு ஃபேமிலி இதாக இருக்குது. நித்யா மேனன் அந்த படத்தில் புரோட்டா கடை ஓனரமாக இருந்துச்சு, இந்த படத்தில் இட்லி கடை ஓனரமாக இருக்குது. 2 படத்துக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் நித்யா மேனனுக்கு அந்த இது தெரியல. ஜிவி பிரகாஷ் அங்கங்கே நிறைய ஒரு கிளைமேக்ஸில் அந்த ட்ரெயிலரோட எண்டில் ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருந்தார். எனக்கு கராட்டாக்காரன் பிஜிஎம் மாதிரி டப்புன்னு ஞாபகம் வந்துச்சு பார்க்குறதுக்கு. மற்றபடி ஒரு நார்மலாக பார்க்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஏதோ முக்கியமான ஒரு எமோஷனல் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்க தனுஷுடைய அப்பா அவர் கஸ்தூராஜா ஊரில் அவருடைய பார்த்த காலகட்டங்கள் நடந்த ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டண்ட்டை அப்படியே வச்சு கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லா இருக்காது. குறிப்பாக ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இட்லி கடையோட கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வெர்ஷன் ஃபேஸ்புக்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது சாதாரண ஒரு கதையாக தான் இருக்கு இல்லையா? ஆமாம், ஒரு சாதாரண ஒரு சாமானியன் ஒரு இட்லி கடைக்காரருடைய பையன் எப்படி வாழ்க்கையில் பெரிய உயர்ந்த ஒரு பெரிய ஹோட்டலில் செஃப்பாக போகிறாரு. அப்புறம் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய இட்லி கடைக்கே ஒரு பிரச்சனை வருது. அதை எப்படி இவர் ரெக்கவரி பண்ணுறாங்கிற மாதிரி அந்த ட்ரெய்லரில் புரிஞ்சுக்கலாம். இதுக்கடையில் அருண் விஜய் ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலுடைய ஓனர் பையனாக இருக்கிறாரு. அவருக்கு ஏதோ ஒரு கிளாஸ் ஆகிறது அப்படின்றாங்க. இல்லை ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு அண்ணன் அடிக்கிறாருன்றாங்க. நிறைய கதைகள் சொல்கிறாங்க. நம்ம பார்க்குறப்ப இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப இதுதான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கெஸ் பண்ண முடியுது. பட் அந்த டிரான்ஸ்மிஷன் நல்லா இருக்கு. 2மே வேற வேற டிரான்ஸ்மிஷன் நல்லா இருக்கு. மெயின் வில்லனே அருண் விஜய் தான் இல்லையா? ஆமாம், அருண் விஜய் மட்டும் தான் இருக்கிறார். அருண் விஜய் இருக்கார், பார்த்திபன் இருக்கிறாரு. பார்த்திபன் ஏதோ ஒரு முக்கியமான லீட் அவுட் பண்ணியிருக்காரு. ராஜ்கிரண் எப்பயும் போல அவர் அப்பா கேரக்டர் ஒரு பாசமான ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவா நடிச்சிருக்கிறாரு. மற்றபடி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா ராஜ்கிரனை பற்றி ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார் ஆடியோ லான்ச்சில். பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இயக்கிய முதல் படத்துக்கும் அவர் தான் ஹீரோ, இவர் இயக்கிய முதல் படத்துக்கும் அவர் தான் ஹீரோ இல்லையா? ஸோ அந்த சென்டிமெண்ட்னால தான் ராஜ்கிரனை போட்டு போகிறோம். ஆமாம், அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போனோம்னா என் ராசாவின் மனசிலே படத்தை கஸ்தூரிராஜா அவர்கள் எப்படின்னா அவர் ஒரு புதுமையான முறையில் கதை சொல்லுவார். நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் ப்ராப்பராக கதை சொல்லி அவருக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவார் அவர்னா கதையை ஒரு கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு கம்பெனிக்கு அப்போ இந்த கேசட்டை கொடுத்து நான் ஒரு கதை பண்ணி வச்சிருக்கேன் கேளுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படி ராசாவின் மனசிலே படத்துக்கு முதலில் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி, அந்த ப்ரொடியூசரே ஹீரோ ஏறக்குற அவர் ராஜ்கிரண் மாதிரி தான் இருப்பார். அப்புறம் அவர் படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. அவரை வச்சு ஆரம்பிக்கிறதாக அந்த படம் இருந்துச்சு ராசாவின் மனசில். அப்புறம் ஒரு காலத்தில் அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆனவுடனே ராஜ்கிரண் இவர் பண்ண படங்களில் என்ன பத்த ராசா அந்த மாதிரியான படங்களில் சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருந்தார். ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருந்தார். அப்புறம் ஒரு ஒரு அடியாள் மாதிரி ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணுவார். ஒரு சீன் 2 சீன் வர்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அப்போ தான் இந்த கதையை இவர்கிட்ட இந்த கேசட்டை கொடுக்குறாரு. நான் ராசாவின் மனசுலேயும் ஒரு கதை பண்ணியிருக்கேன், கேசட்டை கேளுங்க அப்படின்னோடனே அந்த கேசட்டை கேட்குறாரு. அந்த கதையை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அப்படி ஆரம்பிக்கிறாங்க படம். அப்போ ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், ரெட்ஸ் அண்ட் நாட் த்ரீசன்ஸ் ராஜ்கிரண் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கார், ப்ரொடியூசராக இருக்கார் ராஜ்கிரண். இளையராஜா அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு. இவர் படத்துக்கு போகிற இளையராஜா தான் மியூசிக். வடிவேல் நடிச்சிருப்பார் இல்லையா? அதில் முதல் ராசாவின் மனசில் வடிவேல் அந்த படத்தில் இன்ட்ரடியூசர். அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவர் ராஜ்கிரண் ஒரு பெரிய ப்ரொடியூசர். என்ன பத்த ராசா ஒன்று நம்பி ராஜான்னு பேர் வச்சு நிறைய படங்கள், ராமராஜனை வச்சு நிறைய படங்கள் ப்ரொடியூசராக இருந்தார். அந்த ப்ரொடியூசராக அவர் பண்ணக்கூடிய படங்களில் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கப்ப தான் அப்போ தான் ஒரு ப்ரொடியூசராக இருக்காரு இவர்கிட்ட இந்த கதையை சொல்ல வர்றாரு. அப்போ இந்த கதையை பிடிச்சி போய் இந்த கதை இவரே நடிக்கலாம் அப்படின்னு ராஜ்கிரண் முடிவு பண்ணி அந்த கதையை எடுத்துறாங்க. அப்போ இளையராஜா பீக்கில் இருக்கிறார். அவர் பீக்கில் இருக்கப்ப இந்த படத்தை முழுவதுமாக அவங்க ஷூட் பண்ணிட்டு, ஏன்னா இளையராஜா சொன்னா அவர் ஏதாவது சொல்ல போறாருன்றதுக்காக படத்தை முழுவதுமாக முடிச்சுட்டாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மாண்டேஜ் சாங்காக இருக்கும். ஒரு சாங் மட்டும் தான் லிப் மூமெண்ட் சாங்காக இருக்கும்.
படத்தை முடிச்சுட்டு தான் வந்து இளையராஜா போயிருக்காங்க. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இளையராஜா ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொன்னாங்க, நீ படத்தை முடிச்சுட்டு வாங்க, நான் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் டிசைட் பண்ணுறேன்னு பிறகு முழு படத்தையும் முடிச்ச பிறகு தான் இவர் படத்தை பார்த்துட்டு தான் மியூசிக் பண்ணியிருக்காரு ராசாயன் மனசு. அந்த படம் தான் தெரியும், பெரிய ஹிட்டு. அந்த படம் ஹிட் ஆனவொன்னு என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க போகிறாங்க. போயிட்டு அந்த படத்தோடைய இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய நம்பிராஜன் ஒரு வில்லன் நடிச்சிருப்பார். அந்த படத்தை பயங்கரமான வில்லன் மொட்டை அடிச்சிருப்பார். அவர் திரும்பி பார்த்தாலே ஒருத்தரை கொண்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு வில்லன். அவர் ஏதாவது வில்லத்தனம் பண்ணார்னா அது வந்து ஆக்ஷனில் காட்டப்பட்டார். பார்த்தாருனாலே போதும், அப்படியே உடனே அதை வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு வில்லன். அந்த அவர் நம்பிராஜன், ராஜ்கிரண், அவர் கஸ்தூரி ராஜா எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க தியேட்டரில் போய் இன்டர்வலில் வந்து தியேட்டரில் ஏறி மேடைகளில் பேசுவாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் கிட்டு. இளையராஜா தான் அந்த படத்தை அப்படி தூக்கி நிப்பாட்டினார். இளையராஜாவுடைய சாங் தான். அந்த படத்தில் தான் ஒரே ஒரு சீனு வந்து வடிவேல் வருவார். அதில் ஒரு பாட்டும் வடிவேல் பாடியிருப்பார். போடா போடா புண்ணாக்குன்னு அந்த பாட்டு வடிவேல் லிப் பண்ணியிருப்பார். வடிவேல் பாடலை, வடிவேல் அந்த பாட்டுக்கு லிப் பண்ணியிருப்பார். அந்த முதல் படத்துல அவருக்கு ஒரு சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் வரல, அந்த படம் தான் இல்லையா? அதுக்கு அடுத்த படம். அடுத்த படம். முதல் படத்துல அந்த ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பார். ஓகே. போடா போடா புண்ணாக்கு பாட்டு இவர் ஆடி இருப்பாரு. அதுல இருந்து தான் வடிவேலுடைய கரியர் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே போதும் வச்சுங்க. இப்போ அப்படியே வந்த கஸ்தூரிராஜா வந்து கஸ்தூரிராஜாவினுடைய முதல் படத்துக்கு ப்ரொடியூசர் கம் ஹீரோ வந்து ராஜ்கிரண். அப்புறம் அவர் அப்படியே வந்து காலங்கள் ஓடி அவர் ஒரு பெரிய ஹீரோவா, பெரிய டைரக்டர் ஆகி, அதுக்கு பிறகு அவரோட பையன் தனுஷ் வந்து ஹீரோவாகி, தனுஷ் பெரிய ஹீரோவாகி, தனுஷ் ஒரு இடத்துல டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறப்ப பவர் பாண்டி படத்தில் ராஜ்கிரண் முதல் படத்துக்கு பவர் பாண்டிங்கிற கேரக்டரே இவர் தான். ஆக்சுவலி ஏறக்குறைய அந்த படத்தோட ஹீரோவே ராஜ்கிரண் தான். அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ தான் நம்ம நிகழ்ச்சியாக வந்து இந்த ஆடியோ லான்ச்லாம் கூட அவர் பேசியிருந்தார். நான் சின்ன வயசில் தூக்கி வச்சிருந்த பையன் இன்னைக்கு வந்து வளர்ந்து இதாக பண்ணுறாரு. அன்னைக்கு நான் பார்த்த ஒரு டேரக்டரா ஹீரோவா இல்லாத வீட்டில் நாங்கள் அவருடைய என்னுடைய தங்கச்சி மாதிரி அவங்க அம்மா தங்கச்சி பையன் மாதிரி தான் தனுஷ். அப்படி ஒரு சின்ன பையனை பார்த்துருக்கப்ப அப்போ என்ன மரியாதையோடு எனக்கு நடந்தாரோ அதே மாதிரி தான் இப்பயும் நடந்துக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய உயரத்துக்கு பண்ண பிறகு கூட பழச மறக்காமல் எங்கள்கிட்ட இவ்வளோ மரியாதை நடந்துக்கிறாரு. அவர் ரொம்ப நெகிழ்ச்சியாக அப்படின்னு தான் உடனே தனுஷ் ரொம்ப பொறுமையாக கையை கட்டிட்டு பவியமா அப்படின்ட்டு இருந்தார். அந்த மாதிரியான ஒரு இது. ராஜ்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நடிகர். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு யதார்த்தமாக இருக்கும் அவருடைய அது கிராமத்து சாயலில் இருக்க படங்கள்லாம் அவருக்கு சொல்லவே வேண்டாம். அந்த பாடி லாங்குவேஜ் அவருக்கு ரொம்ப அது அட்டாச்சாக இருக்கும். இந்த படமும் ஒரு எமோஷனல் தான். அந்த மாதிரியான எமோஷனல் டச் உள்ள படம் தான். அதில் கரெக்டாக அவரை பயன்படுத்தியிருக்காங்க. கடைசியாக தனுஷ் அவர்கள் இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா விமர்சன ரீதியாக சரியாக போகலை அப்படிங்கிறது தான் விமர்சனமாக இருந்தது. ஆனால் கலெக்ஷன் ரீதியாக வந்து பெரிய அளவில் கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அதோட பாதிப்பு இந்த படத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இட்லி கடைக்கு இல்லை பெரிய ஓப்பனிங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ராயனுக்கு இருந்த ஓப்பனிங் இட்லி கடைக்கு இருக்காது. ஓகே. ராயனுக்கு வந்து ரஹ்மானுடைய அந்த மியூசிக் வந்து படத்தை வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ரீல்ஸ் அது இதுன்னு சோசியல் மீடியாவில் அந்த பாட்டு வந்து பெரிய லெவலில் ரஹ்மான் பாடின அந்த ஒரு லைன் வந்து பெரிய ஹைப் அந்த படத்துக்கு கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. அது ஒரு ஆக்ஷன் படம். இது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் எமோஷனல் படம். இது படம் கொஞ்சமாக தான் பிக்கப் ஆகும். படம் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு டாக் நல்லா இருந்துச்சுன்னா படம் அப்படியே, ஏன்னா இப்போ சமீபத்தில் இந்த படங்கள் தானே ஓடுது. அதனால படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் இதுக்கு ராயனுக்கு இருந்த ஹைப் இதுக்கு கிடையாது. ஓகே. ஆனால் படம் வந்து ஓகே பார்க்குற மாதிரி இருக்கு, சுமாராக இருந்தால் கூட இந்த படம் ஓடிடும். ஏன்னா ஃபேமிலி படங்கள்னால இப்போ பார்க்குறாங்க நிறையா. இட்லி கடை தனியாக தான் வருதா இல்லை கூட வேற ஏதாவது படங்கள் ரிலீஸ் ஆகுது? இல்லை இந்த படம் இப்போதைக்கு இல்லை. ஒருவேளை லாஸ்ட் டைம்ல ஏதோ சின்ன படங்கள் ஏதோ ரிலீஸ் ஆகுதான்னு தெரியல. இப்போதைக்கு இட்லி கடை தான் வரும். ஏன்னா குட் பேட் அக்லியோட ரிலீஸ் ஆக வேண்டியது இல்லையா? அதனால தான் தள்ளி போட்டோம். ஆமாம், குட் பேட் அக்லியோட ரிலீஸ் ஆக வேண்டியது, அதுக்கு பிறகு சூர்யா படத்தோட ரிலீஸ் ஆக வேண்டியது, தள்ளி போய் கடைசியில் எழுந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சு பட ப்ரொடியூசருக்கு. அதெல்லாம் தள்ளி போய் இப்போ ஃபைனலாக 1ஆம் தேதிங்கிறத ரிலீஸ் பண்ணி ப்ரொமோஷன் இறங்கிட்டாரு தனுஷ். பார்த்தா அங்கே கோயம்புத்தூரில் படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ப்ரொமோஷன் போய் ஆடியோ லான்ச் நடக்குது. ப்ரொமோஷனுக்கு இறங்கி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குண்டான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஆடியோ லான்ச்சில் வந்து தனுஷ் அவர்கள் பேசினதை விட அவருடைய மேனேஜர் வந்து பேசினது தான் ரொம்ப வைரலானது. 4 பேர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இவரால் தான் வளர்ந்தாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவங்களே சொந்த உழைப்பில் வளர்றது வேற, ஆனால் அவங்களால வளர்ந்தவங்கள தூக்கி போட்டு மிதிச்சு ஃபேமஸ் ஆகுறது வேற. இந்த 2வது ரகத்தில் 4 பேர் இருக்காங்க. தனுஷ் வந்து அவங்க தான் அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த 4 பேர் சொல்லாம அந்த 4 பேர் யாருங்கிறது தான் டிபேட் ஆயிருக்கு. முதல் அந்த ராயன் ஆடியோ லான்ச்ல குபேர் ஆடியோ லான்ச்ல பேசுறது பயங்கர ட்ரோல் ஆகி போச்சு. யாரையா அந்த அண்ணனை போட்டு அடிக்கிறா, அந்த அண்ணன் அடிக்கிற ஆளை முதல்ல சொல்லுங்கய்யா. செங்கல்லாம் அதை பேசுனேன். ஆமா, செங்கல் உருவ முடியாதியா, நான் வந்து அப்படி இப்படி நிறைய பேசியிருந்தாரு. அது வந்து அது ரஜினிகாந்த் மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. அது பெரிய ட்ரோல் ஆச்சு. இந்த முறையில கொஞ்சம் சுதாரிச்சிட்டாப்ல தனுஷ். நம்ம பேச நம்மள போட்டு அடிப்பாங்க, தம்பி நீ பேசு தம்பி அப்படின்னு தம்பியை விட்டு பேச விட்டுருக்காப்ல போல. அவர் சொல்றாரு 4 பேர் யாருன்னா யாரை மனசில் வச்சு சொல்றாங்கன்னு தெரியுது. இவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் சிவகார்த்திகேயன், இவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் அனிருத். அப்படிங்கனால அந்த 1-2 பேர் லிஸ்ட் யாருன்னு தெரியல. விக்னேஷ், நயன்தாரா
இந்த 4 பேர் தான் சொல்றாங்க. 4 பேர் தான், இவங்க 4 பேரால தான் எங்க வாழ்க்கையில பெரிய இதா இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப அதை மனசுல வச்சு தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தனுஷினுடைய வளர்ச்சி, தனுஷினுடைய உயரம் இன்னைக்கு வந்து வேற. ஹிந்தி படம் பண்றாரு, இங்கிலீஷ் படம் பண்றாரு, டைரக்ட் பண்றாரு, அவருக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு. படம் பேசுறவங்க பேசிட்டு போட்டுமே, உங்களை அதனால எந்த பாதிப்பும் இல்லையே. படம் ரிலீஸ் ஆச்சு, நல்லா தான் படம் ஓட போகுது. அவங்க பேசுறவங்கனால அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற போகுது? உங்களுடைய வளர்ச்சி இதனால் தடுக்கப்பட்டிருக்கு, அடுத்த கட்டத்தை நீங்க மூவ் பண்ணாம போறா நம்ம பேசலாம். அப்ப இதை சொல்லி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, நான் இட்லி வாங்க கஷ்டப்பட்டேங்கிறார். பாத்தீங்கன்னா இவரு தனுஷ் பிறந்தப்பெல்லாம் அவங்க அப்பா டைரக்டர் ஆயிட்டார். இவர் சொல்ற அந்த கஷ்டம்லாம் அவங்க அப்பா பட்டிருப்பாரு. அவங்க அப்பா வந்து விசுவிட்ட வந்து அசிஸ்டன்டா இருந்திருக்காரு. அப்பனா ஒரு குடும்பத்தை சென்னையில வச்சு 2-3 குழந்தைகளை பெற்று ஒரு அசிஸ்டன்ட் குடும்பத்தை ரன் பண்றதுலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை வாழ்ந்து டைரக்டர் ஆகி பிள்ளைகளை படிக்க வச்சு அவர் ஒரு ஆளாக்கி எல்லாத்தையும் அவங்க அப்பா அதை கஷ்டப்பட்டிருப்பாரு. ஆனா தனுஷ் அது நான் வந்து இட்லி வாங்க கூட இல்லை, இட்லி சாப்பிட கூட கஷ்டப்பட்டேன், இட்லி கடனாளர்கள் அப்படி சொன்னா அப்படி என்னன்னு தெரியல. அதெல்லாம் வந்து என்னன்னா அதுலயே ரஜினிகாந்த் அவங்க பாக்குறாங்க. ரஜினிகாந்த் அவர் என்ன செய்தார்னா, அவர் ஒரு பெங்களூர்ல இருந்து ஒரு கான்ட்ராக்டரா இருந்து அதுக்கப்புறம் சினிமா ஆசையில சென்னைக்கு வந்து இன்ஸ்டியூட்ல படிச்சு வாய்ப்புகள் கிடைக்காம நிறைய அவமானங்கள், நிறைய கஷ்டங்கள், உருண்டு பிறண்டு எந்திரிச்சு வந்துடுறாரு. வந்த பிறகு அவர் தன்னுடைய பழச மறக்காம அவர் பல இடங்கள்ல சொல்றாரு, நான் அந்த மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன். அதை பிடிச்சிட்டாங்க எல்லாரும். ரஜினிகாந்த் சாப்பாட்டு கஷ்டப்பட்டாருன்னு சொன்னார். இப்போ நம்மளும் சாப்பாட்டு கஷ்டப்படாருன்னு சொன்னா நம்மளும் அவர் மாதிரி வரணும் போலன்னு. இவர் மட்டும் கிடையாது, தனுஷ் மட்டும் கிடையாது, சிவகார்த்திகேயன் எல்லாருமே சொல்றாங்க நான் சாப்பாட்டு கஷ்டப்பட்டேன். நான் வந்து அது சொல்றேன். அவங்க இந்த பீரியட் வந்து சினிமா லக்கியான பீரியட். இவங்க வந்த பீரியட்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கலாம் வந்திருக்கணும், டப்பா கலண்டு போயிருக்கும். அவ்வளவு கொடுமையான காலங்கள். பாத்தீங்கன்னா முதல்ல குவாலிஃபிகேஷனே அவர் அசிலேட்டரா இருக்காருன்னா அவர் பட்னி இருக்க பழகிக்கணும். ஒரு நாளைக்கு அவர் 2 நேரம் சாப்பிட்றதெல்லாம் அவர் பெரிய ஒரு ராஜ வாழ்க்கை. அதெல்லாம் அப்படி வறுமையும் கொடுமையும் அவமானமும் தனிமையும் சினிமாவில் ஒரு பெரும் போராட்டத்தோட பசியும் பட்னியோட இருந்த ஆட்கள்லாம் இருந்தாங்க. இவர்கள் வரக்கூடிய காலங்கள்ல அந்த சினிமா இல்லை. அன்னைக்கு அசிலேட்டருக்கு ஒரு பேசிக் சேலரி, ஒரு சின்ன ஒரு மரியாதை அப்படிங்கிற ஒரு அளவுக்கு இன்னைக்கு அந்த காலகட்டங்கள் வந்துச்சு. ஒரு 10-15 வருஷமா செல்வராகவன் வந்து கௌதம் மேனன் இந்த காலகட்டங்கள் வர்றப்ப கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அவங்க சொல்ற காலகட்டங்கள்லாம் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா ஒரு பெரும் போராட்டமா இருந்துச்சு. அப்போ இவங்க வர்ற காலம்லாம் இருந்துச்சு. ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு சம்பளம் கொடுத்துறாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசா சாப்பாடு போட்டுறாங்க, பேட்டா கொடுத்துறாங்க, ஒரு மினிமம் சேலரி ஒன்று கொடுத்துறாங்க, பெருசா ஒன்றும் இல்லை. அந்த அவங்களுக்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே வேணும்னா வேற ஒரு ஃபீல்டுக்கும் போயிடுறாங்க. இதை விட்டுட்டு அவர் வழி கிடையாது, ஊர்ல இருந்து சொல்லிட்டு வந்துட்டோம், ஊர்ல இருந்து டைரக்டரானு வந்துட்டோம், நடிகரானு வந்துட்டோம், ஊருக்கும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாதுன்னு ஹோட்டலில் வேலை பார்க்கறது, கிடைக்கிற வேலைகளை செய்யறதுங்கிற ஒரு பெரிய போராட்டத்தோட வாழ்ந்த ஆட்கள்லாம் இருந்தாங்க. இவங்க காலகட்டங்கள்லாம் அப்படி இல்லை. சிவகார்த்திகேயன்லாம் எங்க கஷ்டப்பட்டாரு? சிவகார்த்திகேயன் வந்தவொடனே ஒரு சேனல்ல, ஒரு பெரிய சேனல்ல ஒரு ஷோ இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கண்டஸ்டண்டா வந்தாரு, கொஞ்ச நாள்லயே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு நல்ல வருமானங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஈவெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் பண்ணிலாம் பல கோடி பேர் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் கூட இப்போ பார்க்குறோம். ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டு கூட பல கோடிகளுக்குலாம் இப்போ வந்து டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கஷ்டப்படலாம் அவங்க. ஆனால் அன்னைக்கு உள்ள காலகட்டங்கள். ஆனால் இவங்க என்னென்ன திரும்ப நான் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரிலாம் அன்னைக்கு இவங்க காலகட்டங்களில் இல்லை. அதை வந்து ஒரு சிம்பத்திக்காக நம்மளும் அந்த மாதிரி தான் சொன்னா நம்மளையும் வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்கள் நம்மள ஒரு பாவமா பார்ப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப உண்மையில பாவம் பாக்குறாங்களா இல்லை ட்ரால் பண்றாங்களா? இப்ப எல்லாம் ட்ரால் பண்றாங்க இல்லை, இப்ப அவங்க தெரியாமையா இருக்கு. இப்ப பாக்குறவங்க கண்டுபிடிச்சிடாங்க. இப்ப எங்க சொல்ற எல்லா இதுலயும் போய் பார்த்தாலும் வேலை கிடைக்குது. அப்படியே நீ கஷ்டப்பட்டாலும் எதுக்கு கஷ்டப்படுறீங்க? உங்களுடைய ஒரு இலக்கு அடையணுங்கிறதுக்காக, நினைச்ச வாழ்க்கையை போய் அடையணுங்கிறதுக்காக தானே கஷ்டப்படுறீங்க, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறீங்க. இப்போ அதை வந்து சொல்லி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அதை வந்து பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, அதனால இவர் படத்தை பார்த்துறாங்களா? நல்லா இருந்தா படம் பார்ப்பாங்க, நல்லா இல்லைன்னா படம் பார்க்க மாட்டாங்க. அப்ப இது தொடர்ந்து எல்லாருமே இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த 4வது நபர் யாரு? நயன்தாரா, சிவகார்த்திகேயன், விக்னேஸ்வரன். 4வது நபர் வந்து அனிருத்தா இல்லைன்னா சிம்புவா அப்படின்னு ஒரு டிபேட் போயிட்டு. ஆமா, அனிருத்தா சிம்பு. எனக்கு தெரிஞ்சு அனிருத்தா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்புலாம் அவர் எங்கேயோ போயிட்டார். இன்னைக்கு அவங்க காலகட்டங்கள் வந்து இன்னைக்கு 2 பேருமே மெச்சூர் ஆயிட்டாங்க. வரக்கூடிய காலங்களில் சேர்ந்து கூட படம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு மெச்சூர் ஆயிட்டாங்க 2 பேரும். அனிருத்தை வந்து முதலில் வந்து அறிமுக வீட்டில் இருந்த ஒரு குட்டி பையனை நம்பி ஒரு ஆல்பம் கொடுத்து ஒய்தேஷ் கொலவரின் பாட்டை போட்டு அதை வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்து பல மில்லியன் போய் அனிருத்தன் ஒரு மியூசிக் டைரக்டரை வெளியில கொண்டு வந்தது வந்து தனுஷ் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது, மறக்கவும் கூடாது. இன்னைக்கு எதிர் முகாமோட போயிட்டாரு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் ஆக்சுவலா? இல்ல அதே ஃபேமிலி அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு, அதையெல்லாம் தாண்டி எதனால வந்து அவர் இல்ல வளர்ச்சி இருக்குல்ல. அப்ப ஒரு கட்டத்துக்கு வளர வந்து யார் பெரிய ஆள், நானும் இன்னைக்கு பெரிய சம்பளம் வாங்குறேன், எனக்கு பெரிய பெரிய படங்கள்லாம் வருது அப்படின்னு வருது. ஃபேமிலி ரீதியாகவும் தனுஷுடைய
அந்த டிவோர்ஸ் அந்த பிரச்சனைலாம் இருக்கும் இல்லையா. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் அதுக்கு பிறகுதான் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சார். இவர் எதிர் முகாமில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அனிருத் வந்து எதிர் முகாமில் இருக்கிறதுனால அவர் 2 பேருமே நம்மளை ஒதுக்கி வச்சவங்க வந்து வர்றாங்க. 2வது ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தரை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுல எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையான நபர்களாக வந்து பஞ்சு அருணாச்சலத்தை பார்க்கணும். பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இல்லைன்னா இன்னைக்கு இளையராஜாவே இல்லை. லேட்டா அறிமுகமா இருப்பாரு. ஆனா இல்லைங்கிறது உண்மை. ஏன்னா அன்னைக்கு அந்த 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 காலகட்டத்தில் இசையமைப்பாளர்னா இப்படிதான் இருக்கணும். ஒரு சிலுக்கு ஜிப்பா போட்டிருக்கணும், வெத்தலைப்பாக்கு போட்டிருக்கணும், கர்நாடக சங்கீத முறைப்படி தெரிஞ்சிருக்கணும், இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கணுங்கிற ஒரு இரும்பு கேட்ட போட்டு மூடி வச்சிருந்தாங்க. அப்போ ஒருத்தரை நம்பி வாய்ப்பு கொடுக்குறாரு. எந்த பின்புலமும் இல்லாம ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வாயில பாடி காட்டினதை நம்பி ஒரு படத்தினுடைய வாய்ப்பை கொடுக்குறாரு. அது பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய பெருந்தன்மை, நம்பிக்கை, இளையராஜா மீது உள்ள நம்பிக்கை. ஆனா இளையராஜா அவர் என்ன சொல்றாரு, அவர்கிட்ட கேட்டு என்ன சொல்றாருன்னா, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாட்டியும் கூட வேற யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு திறமையான நபர். இளையராஜாங்கிற ஒரு திறமையான நபரை வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாட்ட கூட கொஞ்சம் லேட்டா வேற யாராவது இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் பெருந்தன்மை. அதற்கு பிறகு அவருடைய திறமையை வைத்து எங்கெங்கேயோ போறாரு. ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் வேலைக்கு போறாரு, நம்ம கிட்ட கேட்கறாங்கன்னா நம்ம சொல்லி விடுறோம். அவருடைய திறமையை வச்சு அங்கே முன்னாடி போறாரு. அது நான் தான் காரணம் சொல்ல முடியாது. அப்போ இன்னொருத்தர் சேர்த்து வர்றோம், அவர் போயிட்டு 10 நாள் திரும்பி வந்தாருன்னா அதுக்கு நம்ம தான் காரணம் சொல்ல முடியாது. அப்போ ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவர் திறமையை வச்சு போறாரு. அப்போ அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அதே சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து தப்பான விஷயம். அப்போ அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு நடந்திருக்கான்னு தெரியல. அடுத்த கட்ட வளர்ச்சி வர்றப்ப எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், நீ என்ன தான் பிஸியாக இருந்தாலும் நாங்கள் எனக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வரும். அவ என்னன்னா ஆரம்பத்தில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சினிமாவில். இப்போ அண்ணன் இப்போ நம்மளை விட வயதுக்கு மூத்தா இருப்பார் சினிமாவில், வெற்றி அடைஞ்சப்ப நம்மள அவர் அண்ணன் பாரு அமைதிப்பட்ட மாதிரி தான். அப்போ அது வந்து அவரெல்லாம் எதிர்பார்ப்பாங்க சில பேர், என்னைய இப்படி தான் கூப்பிடணும், என்னைய வந்து இப்படி தான் நடந்துக்கணும். 2 பேரும் வாடா போடா ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டு வரணும், புது இடங்கள்லாம் அப்படி கூப்பிடக்கூடாது. டேரக்டராக இருப்பாங்க, டேரக்டராக 2 பேரும் ஃப்ரெண்டாக இருப்பாக. ஆனால் டேரக்டர் வந்து அந்த ஒருத்தர் டேரக்டராக ஏதாவது அசோசியேட் வேலை பார்ப்பாரு. அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வாடா போடான்னு கூப்பிட முடியாது. அப்போ நீங்கள் அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணணும். அந்த இடத்துல சின்ன கிளாஸ் அப்படி ஒரு டேரக்டருக்கு நடந்துச்சு. ஒரு பெரிய டேரக்டருக்கு ரெண்டு டேரக்டருக்குள்ள நடந்த பிரச்சனையே ஈகோவே அதான் காரணம். ஒருத்தர் வந்து 2 பேரும் ஃப்ரெண்டு, அது ஒருத்தர் வந்து முதல் படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் அவரை கூட உதவியாளராக நண்பராக ஒர்க் பண்ணுறாரு. அந்த படம் பெரிய ஹிட்டு. அடுத்து 2வது படம் பண்ணுறாரு. 2வது படத்தில் அவர் காருலாம் வாங்கிட்டார். அவர் உச்சத்துக்கு போய்ட்டு அந்த டேரக்டர் இவரும் அந்த படத்தில் அசோசியேட் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ ஒரு ஸ்கூல் காலேஜ்லேருந்து அவங்க 2 பேருக்கும் நட்பு இருக்குது. நட்பு இருக்கிறப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் வாடா போடான்னு பேசுறது, ரொம்ப உரிமையாக 2 பேரும் பழகிக்கிறது வந்து அங்கே வந்திருக்கக்கூடிய ஆட்களுக்கு அது ஒரு அந்த ப்ரொடியூசர்ஸ் மற்ற இருக்கக்கூடிய ஜால்ரா கும்பல் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன அவங்கள வந்து வாடா போடாங்கிறாரு, என்ன தான் நீங்கள் 2 பேருக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டாக காலேஜ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே பஞ்சாயத்தை கிளப்பி விட்டு 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இவரும் டேரக்டர் ஆகிட்டாரு, அவங்க டேரக்டர். இதெல்லாம் நடக்கும் சினிமாவில். ஒரு வளர்ச்சி வர்றப்ப நம்ம வந்து பழைய ஆளாவே அவங்க பார்ப்பாங்க, இவங்க நினைப்பா அதெல்லாம் வேணான்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்களுக்கு நடந்திருக்கு. அது ஒரு பெரிய விரிசலாக வச்சு அதை வந்து திரும்ப திரும்ப அந்த 4 பேர் தான் என் வாழ்க்கைக்கு முக்கியமான எதிரிகள். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீம் வச்சிருக்காங்க, நீங்களும் உங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். நீங்க எவ்வளவு நாளே தான் எம்ஜிஆர் மாதிரி அடி வாங்கிட்டே இருப்பீங்க. எல்லாருமே பிஆர் ஒரு டீம் வச்சிருக்காங்க. எல்லாருமே நீங்க பிஆர் டீம் வச்சுட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள ப்ரொமோட் பண்றது அது தப்பும் கிடையாது. தன்னை முந்திலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேப்பர்ல தன்னை பத்தி வாரத்துக்கு ஒரு செய்தியாக வரணுங்கிறதுக்காக ஏதாவது நியூஸ் கொடுப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது இன்டர்வியூ. அவங்கள ப்ரொமோட் பண்றதையும் தாண்டி அடுத்த ஆள் அழிக்கிறதுக்கு பிஆர் டீம் ஒர்க் பண்றாங்க நிறைய. அதுவும் பண்றாங்க. பிஆர் டீம் தமிழ் சினிமாவில் இருக்குது அப்படிங்கிறது நான் தான் முதல்ல சொன்னேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு பெரிய நடிகர் பிஆர் டீம் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. இப்போ சில பேர் டைரக்டாக வச்சிருக்காங்க, சில பேர் அவுட் சோர்ஸ் கொடுத்து பண்றாங்க. அந்த வேலைகள்லாம் நடக்கத்தான் செய்யுது. அது காலத்தின் வளர்ச்சி கட்டாயம். அவர் கவுண்டர் கொடுத்தா நம்ம கவுண்டர் கொடுத்துட்டு போயிடணும். அதெல்லாம் தாண்டி இந்த பிஆர் டீம் வச்சு ப்ரொமோஷன் பண்றோம், ஹைப் பண்றோங்கிறதெல்லாம் தாண்டி நல்லா படமா இருந்தால் ஓடும். இப்போ கவினே எடுத்து கவின் படம் சமீபத்தில் 3 படமே பெருசா போல. இப்போ அவரும் ப்ரொமோஷன் தான் பண்றாரு, அவரும் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் படம் நல்லா தான் ஓடும். இப்போ இதை வச்சு படத்தை ஓட வச்சிட முடியாது. நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த படம் ஓடும். அடுத்தடுத்து நம்மள தனுஷ்க்கு இவர் சொல்றாரு, இத்தனை 4 எதிரிகள் வந்து தனுஷ் தாக்குனா கூட தனுஷுடைய வளர்ச்சி வந்து 4 நாள் அதிகரிச்சுட்டே தான் போகுது. இப்போ திறமையும் கரெக்டான நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இடமும் சரியா இருந்ததுன்னா நம்ம போகலாம். அது தேவையில்லாத ஒரு பயிற்சி தான். அது அப்பப்போ இந்த ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்காக ஏதாவது பரபரப்புக்காக தனுஷை கார்னர் பண்ணி அந்த 4 பேர் அப்படின்னு பேசுவாங்க. அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் வருங்கிறதுக்காக தொடர்ந்து இதை பேசிட்டே இருக்காங்க. இட்லி கடை படம் தொடர்பாக பல விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.